ஆகாபை நோக்கி, மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான். பாருங்க, உள்ளங்கை அளவு மேகம் தான் வந்திருக்கு சார். ஒரு 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 5% ஒரு ரிசல்ட் தான் அவனுக்கு தெரிஞ்சிருக்காங்க. ஆனால் இவர் கன்ஃபர்மேஷன் அவரே எடுத்துக்கிறார். என்ன ஒரு ஃபெய்த் தெரியுமா? இது நான் சொல்லி நடக்கலை சார், இது ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், அது என் வாழ்க்கையில் நிச்சயமாய் நடக்கும். நீங்கள் எந்தெந்த காரியம் ஸ்டாக்னண்டான நிலைமையில், ஒரு பயத்தில், ஒரு உடைக்கப்பட்ட சூழ்நிலைமையில், இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய நெகட்டிவ்ஸை கேட்டு இல்லைன்றதை கேட்டு இது நடக்காதுன்னு கேட்டு முடியாதுன்னு கேட்டு உடஞ்சி தளர்ந்து போய் உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், உன் விசுவாசம் பெரியது. இதுவரைக்கும் நீ பல்ல கடிச்சிட்டு நின்னல, இத்தனை இல்லை கேட்டோம், நீ ஆண்டவர் எனக்கு சொல்லியிருக்கிறார், நீ நின்னல. நான் சொன்னதை செய்யும் அளவு நான் உன்னை ஒருபோதும் கைவிடுவதில்லை. ஆமென். இவர் சொல்றாரு போய்விடும் என்று சொல் என்றான். இவர் வேலைக்காரங்கிட்ட சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஆண்டவர் எலியாவின் விசுவாசத்தை கனம் பண்ணுகிறார். ஆமென். அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. சார், இன்னைக்கு தைரியமா நின்று சொல்லுங்க, என் கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிச்சிருக்கிறார். ஆமென். இது எப்படி இது வரைக்கும் கேட்கிற கேள்வியெல்லாம் விட்டுட்டு தைரியமா நின்று சொல்லுங்க, என் கர்த்தர் என் குடும்பத்துக்கு மேலாக ஒரு உள்ளங்கை அளவு மேகத்தை நிறுத்தி இருக்கிறார். அது போதும் சார், என் வாழ்க்கை முழுக்க செழிப்பா இருக்கும், என் வாழ்க்கை முழுக்க சுகமா இருக்கும். ஆமென்.